தலை எம்எஸ் தோனியை சிஎஸ்கேனி ஏலத்தில் விட போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. எம்எஸ் தோனி ஏலத்தில் வர வாய்ப்பு இருக்கா? ரோஹித் சர்மாவை மும்பை அணி கலட்டி விட போகிறாங்களா? 2025 மெகா ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 மெகா ஆக்ஷன் டிசம்பர் மாதம் கோலாகலமாக நடக்க போகிறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. இந்த நிலையில் 2024 மெகா ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது, ஒவ்வொரு அணியும் ஆக்ஷனுக்கு முன்பு எத்தனை வீரர்களை ரீட்டைன் பண்ண போகிறாங்க, எத்தனை ஆர்டிஎம் கார்டு ஒவ்வொரு அணிக்கும் பிசிசிஐ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை பிசிசிஐ வருகின்ற செப்டம்பர் இறுதியில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி 4 வீரர்களை ரீட்டைன் பண்ணிட்டு 2 வீரர்களுக்கு ஆர்டிஎம் கார்டு வசதியை ஆக்ஷனுக்கு முன்பு அறிவிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ 4 வீரர்களை ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் ரீட்டைன் பண்ணுற விதியை பிசிசிஐ அமல்படுத்தினா அது சிஎஸ்கே மும்பைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா மும்பை அணி ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, திலக் வர்மா, இஷான் கிஷன் போன்ற 6க்கும் மேற்பட்ட வீரர்களை தக்க வைக்க பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால 6 வீரர்களை ரீட்டைன் பண்ணுற வசதி வேணும்னு பிசிசிஐக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் தற்போது பிசிசிஐ 4 வீரர்களை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணுற வசதி கொடுத்துருக்கிறதுனால மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும், ரோஹித் சர்மா மும்பை அணியில் விளையாட விருப்பப்படலைன்னா அவரை ஆக்ஷனில் கலட்டி விட மும்பை அணி திட்டம் போட்டிருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இதனால் மும்பை அணி ஆக்ஷனில் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே ரோஹித் சர்மா ஆக்ஷனில் களமிறங்கினா லக்னோ, டெல்லி அணி 50 to 60 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க தயாராகிருக்கிறதா தகவல் வெளியானுச்சு. தற்போது ரோஹித் சர்மா ஆக்ஷனில் களமிறங்கினா அதிக தொகைக்கு ரோஹித் சர்மா ஏலத்தில் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மும்பை அணி ரோஹித் சர்மா கிட்ட பேசி அவரை தக்க வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. இதே போல் சிஎஸ்கே அணியும் 6 வீரர்களுக்கு மேலே ரீட்டைன் பண்ணுற வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதில் 5 ஆண்டு இந்திய அணிக்காக விளையாடாமல் இருந்தால் அவரை அன்கேப்டு வீரராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற விதியெல்லாம் அமல்படுத்த வேணும்னு பிசிசிஐக்கு கோரிக்கை வச்சாங்க. இந்த நிலையில் தலை எம்எஸ் தோனி சிஎஸ்கே நிர்வாகத்துக்கிட்ட என்னைய 5லேருந்து 6வது வீரரை தான் ரீட்டைன் பண்ணணும், முதல் 4 வீரரை ரீட்டைன் பண்ணதுக்கு பிறகு தான் என்னைய ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை சிஎஸ்கே கிட்ட வச்சிருக்கிறதாகவும், ஒருவேளை என்னை ரீட்டைன் பண்ண முடியாமல் போனால் ஆக்ஷனில் விடுங்க, ஆக்ஷனில் ஏலத்தில் குறைந்த தொகைக்கு எடுத்துடலாம், ஆனால் மற்ற வீரர்களை ஏலத்தில் விட்டால் அவங்கள குறைந்த தொகைக்கு ஏலம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும், இதனால் பிசிசிஐ 4 வீரர்களை ரீட்டைன் பண்ணுற விதியை அறிவித்தா டோனியை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணாமல் அவரை ஏலத்தில் விட்டு ஆர்டிஎம் கார்டு அப்படின்லாம் ஏலத்தில் குறைந்த தொகைக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஆனால் டோனியை வாங்கணும்னு ஒரு சில அணிகள் கங்கணம் கட்டி அதிக ரேட்டையும் அவருக்கு ஏற்றி விட வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. இதனால் பிசிசிஐ 4 வீரர்களை ரீட்டைன் பண்ணுற விதியை அமல்படுத்தினா டோனியை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண வாய்ப்புகள் கம்மி தான். இதனால் டோனி அவர்கள் ஏலத்தில் அப்படி இல்லைனா ஆர்டிஎம் கார்டு மூலம் ஏலத்தில் டோனியை சிஎஸ்கே வாங்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஆனால் பிசிசிஐ இன்னும் எத்தனை வீரர்களை அதிகாரப்பூர்வமாக ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டைன் பண்ணலாம், எத்தனை ஆர்டிஎம் கார்டை ஒவ்வொரு அணிக்கும் தர போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டே வெளியிடலை. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏலத்தில் தலை எம்எஸ் தோனி வந்தால் சிஎஸ்கே அவர் குறைந்த தொகைக்கு வாங்க முடியுமா, இல்லை பிற அணிகள் அவரை அதிக தொகை கொடுத்து வாங்கிடுவாங்களா, ரோஹித் சர்மா ஏலத்தில் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை மும்பை அணி அவரை ரீட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.